கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பூச்சி தாக்குதல் காரணமாக மாப்பூக்கள் கருகி வருவதால் இந்த ஆண்டும் மா உற்பத்தி பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாப்பூக்கள் கருகி வருவதால் இந்த ஆண்டு மா உற்பத்தி பெருமளவு பாதிக்கும் என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். இது பற்றிய விவரங்கள் என்ன, சொல்லுங்க. மோகன், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் 32,000 ஹெக்டேர் பரப்பளவில் மா விவசாயம் நடைபெற்று வருகிறது. தற்போது காலநிலை மாற்றம் காரணமாக முன்கூட்டியே மாமரங்களில் மா பூக்களும் பூக்க துவங்கி இருக்கு. இந்நிலையில் இந்த ஆண்டு ஏக்கருக்கு 1000 செலவு செய்தும் மருந்துகள் தெளித்த போதும் மாம்பூக்களில் தத்துப்பூச்சி மற்றும் சாறு உறிஞ்சி பூச்சி தாக்குதல் காரணமாக மாம்பூக்கள் மரங்களிலேயே அழுகி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்து வராங்க. மா விவசாயிகளை காக்க மத்திய அரசின் நிறுவன ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் பையூர் ஆராய்ச்சியாளர்கள் ஆண்டுதோறும் முறையாக பயிற்சி அளித்து மா விவசாயிகளை காக்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். மோகன், விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து மா விவசாயி சிவகுரு பேசுறேன். 2026 மா விவசாயிகளுக்கு மகசூல் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். பொங்கலப்பழம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், அருமையான முறையில் 80% மா பூக்க தொடங்குச்சு. எங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் மகசூல் கொடுக்கணும்னு நாங்கள் மிகவும் ஒரு சந்தோஷத்துல இருந்தோம். அதே படிப்படியாக பார்த்தீங்களா, அந்த பொங்கல் முடிஞ்சதோன்னு எங்களுக்கு அதே துக்கம் தான் வந்துடுச்சு. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ பூக்குகள் பூத்துச்சு, தத்துப்பூச்சி, சாறு உறிஞ்சி பூச்சி எல்லாம், ஜோனா பூச்சி எல்லாம் பாருங்க, பூ பூரா கருகி போச்சு. ஒரு பிஞ்சு கூட இல்லை. சுமார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள், மா விவசாயிகள் இருக்கும். எங்கள் வாழ்வாதாரமே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. 5 வருடமா மா விவசாயிகளுடைய வாழ்வாதாரமே கேள்விக்குரிய. விலை நிர்ணயம் இல்லை, ஆணையம் அமைக்க சொல்லி கேட்டோம். அதே மாதிரி மாங்குள் நிறுவனம் எங்களுக்கு வெளி மாநிலத்தில் வாங்குற மாங்காய் கட்டுப்பாடு வேணும். மாங்குள் நிறுவனத்தையும் காப்பாற்றவும் தமிழக அரசு தான் நாங்கள் கேட்டிருக்கோம். இலவசமாக அவங்களுக்கு கரண்ட் சலுகையிலாவது கொடுக்கலாம். எங்கள் வாழ்வாதாரம் அதே மாதிரி விலை நிர்ணயம் செய்யணும் மா விவசாயிகளை. நான் மா விவசாயி சுரேஷ். இந்த மாதிரி கடந்த 5 ஆண்டு காலமாக மா விவசாயம் பண்ணதில் எங்களுக்கு பெருத்த நஷ்டம்தான் ஏற்பட்டிருக்குது. இது வரைக்கும் எனக்கு 5 வருஷத்துல வருஷத்துக்கு 50,000 ரூபாய் நான் முதலீடு போட்டிருக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் எனக்கு அந்த 50,000த்துக்கு எந்த விதமான பலனும் கிடைக்கல. இந்த மா விவசாயிக்கு நிறைய ஆராய்ச்சி மண்டலமெல்லாம் பையூரில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க யாரும் எங்களை எதுவுமே கேட்கறதில்ல. செலவு மட்டும் எங்களுக்கு ஒரு தனியார் உரக்கடையில் போயிட்டு மருந்து வாங்கினோம்னா எங்களுக்கு ஒரு மருந்துக்கு 20,000 25,000 ரூபாய் எங்களுக்கு காஸ்ட் ஆகுது. இது கவர்மெண்ட்டில் எங்களுக்கு மானியத்தில் கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். மேற்கொண்டு விவசாயம் பண்ணுறதுக்கு பல கருவிகள்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் மானியத்தில் எங்களுக்கு கொடுக்கணும். அவங்களாம் யாருமே எங்களுக்கு எதுவுமே இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து யாருமே எங்களுக்கு எதுவுமே தகவல் கொடுக்கறதில்ல. இது எங்களுக்கு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பலன் அளிக்கும். கிருஷ்ணகிரி மாவட்டம் சென்றாயம்பட்டி கிராமத்தில் ஒரு 100 ஏக்கரா மாஞ்செடி விவசாயம் சாகுபடி பண்ணுறாங்க. அதனால் பூ நல்லா எடுத்துச்சிங்க. பனி காரணமாக இந்த தத்துப்பூச்சி பூரா டேமேஜ் பண்ணிடுச்சிங்க. அதனால் இப்போ ஒரு 4-5 வருஷமாக இதே நடக்குதுங்க. இந்த கவர்மெண்ட் எதான ஒரு இழப்பீடு தருமாறு பணியோடு கேட்டுக்கிறேன்.